வணக்கம். ஒரு ஜாதகத்தை திருமணத்திற்காக பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தை குறிப்பாக ஜாதகத்தின் திருமண ஸ்தானமான 7ஆம் இடம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அந்த ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் திருமண வாழ்க்கையில் அதீத காம உணர்வு ஈர்ப்பு உண்டாகும். அதே சமயம் கருத்து வேறுபாடுகள் மற்றும் கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தலாம். இந்த சேர்க்கை துணைவரின் உடல்நலையில் கவனம் தேவை. துணைவருக்கு அடிக்கடி உடல்நலமில்லாமல் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். திருமணத்தில் தாமதம் அல்லது சிக்கல்களை உண்டாக்கலாம். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் முக்கியமாக அந்த ஜாதகருக்கு காதல் உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பாவக்கிரகம் தொடர்பு ஏற்பட்டால் வரப்போகும் களத்திரத்தின் வயதிலோ அல்லது தரத்திலோ அல்லது உயரத்திலோ குறிப்பிட்ட மாறுதல்கள் இருக்கும். குறிப்பாக இதிலும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையோடு ராகு சனி கேது இணைந்திருந்தால் வரும் வாழ்க்கை துணை தரம் குறைந்த அல்லது மாற்று மதத்தை சேர்ந்தவராகவோ இருக்க வாய்ப்பு உள்ளது. அதிகப்படியான ஈர்ப்பு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையில் ஒருவருக்கொருவர் காம ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். காம இச்சையை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சில நேரங்களில் பிரிவினையை கூட ஏற்படுத்தலாம். செவ்வாய் 7இல் இருப்பது கலத்திர தோஷத்தை உண்டாக்கும். மேலும் சுக்கிரன் இணைவதால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம். செவ்வாய் தோஷம் என்பது செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கும் ராசியை பொறுத்து தோஷம் உண்டா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். இருந்தாலும் வரப்போகும் துணைவர் அழகான வசதியான துணை அமைந்தாலும் கோப குணம் கொண்டவராக இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரியான அமைப்புள்ள ஜாதகர்கள் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுக்கான பரிகாரங்களை செய்வது நல்லது. அவ்வாறு செய்வதற்கு சிறந்த ஜோதிடரை ஆலோசனை பெற்று செய்வது இந்த சேர்க்கையின் கெடு பலன்களை குறைக்கும். இந்த பலன்கள் லக்னம் மற்றும் கிரகங்களின் ஆட்சி உச்சி நிலையை பொறுத்து மாறுபடலாம். ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் வலுவாக இருந்தால் இந்த சேர்க்கை நற்பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது.